இயேசுவில் எனக்கு அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எலிசா எலியாவை விடாம தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருக்கிறார். தன்னை விடாம தொடர்ந்து பின்பற்றி வரும் எலிசாவை கண்டு எலியா 2 அரசர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் என்ன பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார்னு சொல்றாரு. அதே 2வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு அனுப்பியுள்ளார்னு சொல்றாரு. அதே 2வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் என்ன யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்றாரு. எலியா என்ன சொன்னாலும் சரி, பெத்தேல்னு சொன்னாலும், எரிகோன்னு சொன்னாலும், யோர்தான்னு சொன்னாலும், எலிசாவுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான். என்ன பதில் தெரியுமா? வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். எலியா என்ன சொன்னாலும் சரி, எலிசா அசரா மாதிரியே இல்லை. உங்களை விட்டு பிரிய மாட்டேன், பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருக்கிறார். 5வது வசனத்துல எரிகோவில் இருந்த இறைவாக்கினர்கள் 50 பேர் எலிசாவை அணுகி, இன்று ஆண்டவர் எலியாவை உம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது உமக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏன் எலியாவை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? விடு, அவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. உன் நேரத்தை நீ வீணா வேஸ்ட் பண்ணாதன்னு அர்த்தம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்கணும்னு நினைக்கும் போது, குறிக்கோளோடு ஓடும்போது, விடாமுயற்சியுடன் பயணிக்கும் போது இப்படி தான் ஒரு சிலர் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தப்பாக கைட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் சரியான கைடை நாம் தேர்ந்தெடுக்கணும். இந்த இடத்துல எலிசாவை தவறாக மிஸ்கைட் பண்ணுறவங்க யார் தெரியுமா? அவங்க எல்லாருமே இறைவாக்கினர்கள். இந்த இறைவாக்கினர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு, விடு என்று சொன்னபோது எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பேச வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறேன், தெரியாமலாம் போகலை, தெரிஞ்சு தான் போகிறேன், வீணா என்னுடைய ரூட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறார். இப்போது எலியா என்ன செய்கிறாரு? 8வது வசனத்தில் தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை எடுத்து அதை சுருட்டி அதை கொண்டு நீரை அடிக்கிறார். அடித்த உடனே இருபுறமும் அந்த நீர் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடக்கிறார்கள். இருவரும் கரையை கடந்த உடனே 9வது வசனத்துல எலியா எலிசாவை பார்த்து, இப்போ நான் எடுத்துக்கொள்ள போறேன், அதற்கு முன்னால நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாகன்னு சொல்றாரு. இப்போ தெரியுதுங்களா ஏன் எலிசா எலியாவை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி? அதுக்கு எலியா சொல்றாரு, நீ கேட்பது கடினமான காரியம், ஆனா உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காதுன்னு சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, சப்போஸிங் எலியா கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போயிட்டு எலியா கிட்ட, உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குல்ல, அந்த 1 லட்சத்தை தாங்கன்னு கேட்டால் அவர் தருவார். அதுவே நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குது ஆனால் எனக்கு 2 லட்சம் வேணும், எனக்கு தாங்கன்னு கேட்டால் இல்லாத இன்னொரு லட்சத்திற்கு அவர் எங்கே போவார்? இல்லாததை அவரால் தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போது எலிசா கேட்கிற இந்த டபுள் போர்ஷன் அனாயிண்டிங்கை, 2 மடங்கு அபிஷேகத்தை அவருக்கு தரப்போறது எலியா இல்லை, கடவுள். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகும்போது நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. நெருப்பு தேர் வரட்டும் அல்லது நெருப்பு குதிரைகளும் வரட்டும், எது வந்தாலும் எலிசாவினுடைய கவனத்தை மட்டும் சிதறடிக்கவே முடியல. எலியா சுடற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது எலிசா அதை கண்டு, என் தந்தையே,
என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனை என்று கதறினார். இப்போ எலியா மேல இருந்த ஆவி 2 மடங்காக எலிசா மேல இறங்கியாச்சு. இப்போ எலிசா என்ன செய்றாரு? எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு போய் யோர்தானை ஓங்கி அடித்தார். அடித்த உடனே தண்ணீர் 2ஆக பிரிகிறது. பிரிந்த உடனே எலிசா கரையை கடக்கிறார். இப்போ இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இறைவாக்கினர்கள் 50 பேர் சொன்னல்ல, அவங்க எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி உள்ளதை கண்டு அவர் முன்னால் வந்து தரையில் விழுந்து வணங்கினார்கள். சில நேரங்களில் யார் நமக்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களே நமக்கு நம் சார்பாக மாறிவிடுவார்கள். வெற்றி நம்ம வாழ்க்கையில் வந்தால் எல்லாமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் எதையும் பார்க்க மாட்டாங்க. People don't look at you, they look at your success, they look at your victory. இப்பெல்லாம் மக்கள் நம்மளை பார்க்கறது இல்லை, நம்மளோட வெற்றியை தான் பார்க்குறாங்க, நம்மளோட சக்ஸஸை தான் பார்க்குறாங்க. எலிசா தடைகளை கண்டு தளர்ந்து விடாமல் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் எலியாவை விடாமல் பின்பற்றியதால 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் நானும் கூட இறைவனை விடாமல் பற்றிக்கொண்டு விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயணித்தால் நாமும் கூட நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் தோத்துறக்கூடாது, என்ன அவமானப்படுத்தின அவங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏராளமான தடைகள் வந்து உங்களை நிலைகுலைய செய்து விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்து ஒருவேளை நான் தோற்று போய் விடுவேனோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. வருத்தப்படாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரச் செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நாங்கள் உளமாற நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் மனம் தளர்ந்து நிற்கிறார்கள் சுவாமி. ஐயோ, நான் அவமானப்பட்டு விட்டேனே, மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நான் நிற்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இருக்காதா? நான் முயற்சி செய்கிறேன், சாதிக்கணும்னு நினைக்கிறேன், முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இந்த தடைகள் வந்து என்னுடைய கனவுகளை எல்லாம் தகர்த்தெறிகிறதே என்று சொல்லி மனம் தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் சுவாமி. எலியாவை விடாமல் பின்பற்றி போய்கொண்டிருந்த போது அந்த இறைவாக்கினர்கள் ஒரு தடையாக வந்து நின்றதைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி, அந்த தடைகளை எல்லாம் அகற்றி ஆண்டவரே, தடைகளை கண்டு அஞ்சாமல் அவர் தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டிருந்த போது அவர் விரும்பின 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்று அவர் உயர்ந்து நின்றதை போல இன்றைக்கும் கூட இந்த பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மனம் தளர்ந்து கிடக்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்று உயர்ந்து நிற்க ஆண்டவரே அவர்கள் தலை நிமிர்ந்து உம்மை போற்றி புகழ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபம் கேட்கிறதற்காய் நன்றி. ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.